தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆமென். கரத்தை உயர்த்தி, என் வாழ்க்கையில வர்ற கஷ்டம் எல்லாம் அது நீங்க செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. எல்லா உபத்திரத்திற்கும் என்னை விலக்கி பாதுகாக்கிறவர் ஆண்டவரே. உம்மை நான் ஆராதிக்கிறேன், முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை, அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். சேர் சொல்லமா, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தகப்பனே, எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு விலகாத தெய்வம் நீர் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் விலகாத தெய்வம் நீர். கஷ்டங்கள் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் எங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் நீர். இந்த சிலுவை நிழலில் எங்களை ஒப்பு கொடுத்து இந்த காலையில் நம்முடைய ஜனத்தோடு கொஞ்ச நேரம் பேசும்படி ஜெபிக்கிறேன். இந்த பிரசங்க பீடத்தில் நம்முடைய வார்த்தை மகிமைப்படட்டும். இந்த பிரயோஜனமற்ற நம்முடைய ஊழியன் நம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்தவர்கள் என்னோடு கூட எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என்னாகமும் 14ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 14, அதுல 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னாகமும், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும் பொழுது வித்தியாசமான முறைகளில் கர்த்தர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. தன் ஜனங்களை கர்த்தராகிய தேவன் கானானுக்கு வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது எதிர்ப்புகளை சந்திக்கும்படியாய், நாம் வேதத்தை வாசிக்க எதிர்ப்புகளை சந்திக்கும்படியான காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். செங்கடலை போன்ற கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஒரே விதமாய் கர்த்தர் நடத்துகிறவர் கிடையாது. பல எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படியா தேவன் செய்தாலும் அந்த சம்பவங்களில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு விதங்களில கர்த்தர் நடத்தி கொண்டு போகும் பொழுது, கானானை நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் அது.
பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் என்ற வாக்குத்தத்தம் அது. அப்போ வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவங்க சந்தோஷமாக தான் புறப்பட்டு போறாங்க. ஆனா வழிகள்ல முறுமுறுக்கிறார்கள். அடுத்து யோசுவாவுடைய காலங்களும் மோசேயுடைய காலங்களும் வரும்பொழுது கூட நாம் பார்க்கிறோம். மோசேயுடைய காலத்திலேயே வேவு பார்க்கும்படியாய் 12 பிரபுக்களை அனுப்புறாரு. அதுல 10 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வந்து சொல்றாங்க, கானானை போய் சுத்தி பார்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். ஆனா அங்க இருக்கிற ஜனங்க ராட்சச புத்திரரை போல இருக்கிறாங்க, அவங்கள நம்மால மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி கலகம் பண்ண ஆரம்பித்தார்களாம். எப்பொழுது தேவ ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்துல புறப்பட்டு போகும்பொழுது அவிவிசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அவிவிசுவாசத்தினால தேவஜனமே பேசி மனுஷனுடைய இருதயத்தை வடிவு போக செய்வார்கள். அவங்க சொல்றாங்க நம்ம மறுபடியும் திரும்பி போயிடலாம், வேண்டான்னு சொல்லும் பொழுது யோசுவாவும் காலேபும் ஜனங்களை அமர்த்துகிறார்கள். அல்லேலூயா, விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள். இன்னைக்கு பல பிரச்சனையின் மத்தியில நீங்க வந்திருக்கலாம். யோசுவாவும் காலேபும் விசுவாசத்தை அறிக்கையிட்டது போல கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தரால எல்லாவற்றையும் மாற்ற முடியும், என் கர்த்தரால எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், நான் பயப்பட மாட்டேன், எல்லாவற்றையும் கடக்கிறதற்கு எனக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நல்ல ஒரு நிமிஷம் ஆவியில நல்ல நிரம்புங்க. ஏன்னா காலேபு வேற ஆவிய உடையவனாய் இருந்தான். தேவ ஜனமே யோசுவா மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தாரு. இந்த ஆவியை பெற்ற ஜனங்கள் எப்பொழுதும் அவிவிசுவாசிக்க கூடாது, விசுவாசித்து அவர்களை கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார். ராபா காரா தீரானா, எந்த காரியத்துக்கும் நீ பயப்படாத மகளே, நீ பயப்படுற காரியங்கள் உனக்கு நேரிடாது, நீ பயந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற காரியங்கள் உன்னை தொடாது. கர்த்தர் தம் பிள்ளைகளை பாதுகாக்கிறவர். உன்னை இந்த அதிகாலை வேளையில தம்முடைய சட்டை நிலையில உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் சரீரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்றார். பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிரு. அப்ப அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, நாங்க கானானுக்குள்ள நாங்க போகும் பொழுது அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு கடந்து போயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க, விசுவாசமா சொல்லுங்க, எங்க பிரச்சனை எங்களை விட்டு போயிடுச்சு. கரத்தை வச்சு சொல்லுங்க, எங்க பிரச்சனை எங்களை விட்டு போயிடுச்சு, எங்க உபத்திரம் எங்களை விட்டு போயிடுச்சு, என் வியாதி பலவீனங்கள் எங்களை விட்டு போயிடுச்சு, பில்லி சூனியம் மாந்திரிக கிரியைகள் எங்களை விட்டு போயிடுச்சு, சாத்தானுடைய கட்டுகள் எங்களை விட்டு போயிடுச்சு, எங்க அவர்களை காத்த நீழல் அவர்களை விட்டு கடந்து போயிடுச்சு, எங்களுக்கு விரோதமா செய்யப்பட்ட செய்வினைகள் எங்களை விட்டு கடந்து போயிடுச்சு, எங்களுடைய பலவீனங்கள் எங்களை விட்டு கடந்து போயிடுச்சு, எங்க நோய்கள் எங்களை விட்டு கடந்து போயிடுச்சு, எங்க கடன் என்கிறதான பாரம் எங்களை விட்டு கடந்து போயிடுச்சு, எங்களுடைய மன கவலை மன பாரம் என்னை விட்டு கடந்து போயிடுச்சு. ஆண்டவர் எனக்கு ஒப்பு கொடுப்பார். ஆண்டவராகிய தேவன் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ராபா காலா சீதாராபூரி அந்த ராபா